BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. எது நம்ம சாப்பிட்டா இன்னும் ஈஸியா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி 10 சுண்டைக்காயில நெய்யில வதக்கி நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இது 10 out of 10 கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர், ஸோ மட்டன் லிவர், இந்த சூரொட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது ரெண்டுமே சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம நிறைய ஃபுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டயட்டில் இதெல்லாம் கரெக்டாக நம்ம சாப்பிட்டா நல்லாவே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா ஒரு 10 பெஸ்ட்டு ஃபுட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அது ஃபுட்ஸுன்னு சொல்கிறத விட இதை நம்ம மூலிகை அப்படின்னே சொல்லலாம். டெய்லி ரொட்டீனாக நம்ம உணவு முறையில் ஃபாலோ பண்ணக்கூடிய 10 பொருட்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்க, எது நம்ம சாப்பிட்டா இன்னும் ஈஸியாக நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் சுகர் இருந்தாலும் சரி, பிளட் ப்ரெஷர் இருந்தாலும், ப்ரெக்னென்சி டைமில் கூட இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, அப்படி பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா, மின்ட் லீவ்ஸ். மின்ட் லீவ்ஸ் சாப்பிட்டா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டுங்க, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுக்கான ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 out of 10 கொடுக்கலாம். ஸோ புதினா லீவ்ஸ் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பீட்ரூட். பீட்ரூட் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடும். பீட்ரூட் சாப்பிட்டாலே அப்படியே நமக்கு பிளட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைப்போம். கரெக்டு தான். ஸோ நம்ம பீட்ரூட் சாப்பிடும்போது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது லிவர் அண்ட் ஸ்பின் ரெண்டுமே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணுது. இதற்கு நம்ம 6 out of 10 அந்த ரேட்டிங்ஸை கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரை கிரேப்ஸ். ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் நம்ம சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது நைட்டில் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் நம்ம இதை சாப்பிட்டுட்டு வரலாம். டெய்லி ஒரு 10 உலர் திராட்சைகள் சாப்பிடும்போது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு எவ்வளோங்க ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 கொடுக்கலாம் out of 10. ஸோ இந்த மூன்றுமே நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெந்தயம். ஸோ வெந்தயம் இதில் பேர்லேயே இருக்குது பாருங்கள், வெந்தயம். நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெய்லி இதை பவுடர் ஃபார்ம்லையோ இல்லை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டாலோ ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதற்கு 8 out of 10 கொடுக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயை சாப்பிடும்போது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதை டெய்லி ஒரு முழு நெல்லிக்காயோ இல்லை நெல்லிக்காய் பொடியோ நம்ம தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதற்கு 8 out of 10 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரிங்க, அடுத்து நம்ம சாப்பிடக்கூடியது மாதுளை. ஸோ மாதுளை அப்படின்னு சொல்லும்போது கிடக்கிடன்னு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதுளையை நம்ம எடுக்கும்போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு 8.5 out of 10 மார்க்ஸ் கொடுக்கலாம். நம்ம டெய்லி வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கருவேப்பிலைக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 out of 10 கொடுக்கலாம். ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக இந்த காய்கறி வகையில் முக்கியமான ஒன்று தான் சுண்டைக்காய். சுண்டைக்காயில் அதிக அளவு நமக்கு அயன் இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா டெய்லி 10 சுண்டைக்காயில் நெய்யில் வதக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கு 9 out of 10 கொடுக்கலாம். சரிங்க, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இது 10 out of 10 கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர். ஸோ மட்டன் லிவர், இந்த சூரொட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது ரெண்டுமே சாப்பிடும்போதும் ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கு 10 out of 10 கொடுக்கலாம். சரிங்க, நாங்கள் வெஜிடேரியன், 10 out of 10 இருக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ராகி, நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி. ராகி அப்படின்னு சொன்னால் கேழ்வரகு. ஸோ இது ரெண்டுலேயுமே அதிகமான இரும்பு சத்து, கால்சியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ தினம்தோறும் நம்ம கேழ்வரகு உணவில் சேர்த்து பயன்படுத்தும் போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கும் 10 out of 10 கொடுக்கலாம். ஸோ நேச்சுரலாக நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.